கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தற்போது ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தனது குடிமக்களுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த மக்கள் போராட்டம் ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 16வது நாளாக தொடர்ச்சியாக இன்று வரை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதாவது ஈரானில் ஏற்பட்டுள்ள போராட்டம் வன்முறையாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் கைது நடவடிக்கைகளும் காயங்களும் ஏற்படக்கூடும். ஈரான் அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதனால் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதேவேளை தரை வழியாகவோ அல்லது அர்மீனியா மற்றும் துருக்கி நாடுகளுக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடான ஈரானில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் இந்த தீவிர போராட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானை எச்சரித்து வருகிறது. இப்படி இருக்கும் நிலையில் குறித்த போராட்டங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது ஈரானில் வசித்து வரும் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது.